ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இன்றைக்கி சூப்பரான ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் ரொம்ப போர் அடிச்சுது. சாரும் இப்போ தான் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, வெளியில் எங்கேயாவது கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டாச்சு. மெரினா பால் போயிட்டு அங்கே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு சினிமா பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. இந்த ட்ரெஸ்ஸு ஏற்கனவே ஒரு வாட்டி வாங்கியிருந்தோம். அவங்க அக்கா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரி, அதே மாடல் ட்ரெஸ்ஸு ஒன்று எடுப்போம்னு சொல்லிவிட்டு அங்கேயே எடுத்தோம். போட்டு போன ட்ரெஸ்ஸு சுமாராக இருக்கிறனால சரி இதையே வாங்கிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டாச்சு. அதோட 2-3 ட்ரெஸ்ஸுமே நான் எடுத்திருக்கேன். அதையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கனாக்கா எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த கடை நேம் ட்ரெண்ட்டு. அங்கே மெரினா மால்லேயே இருக்குது. சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்லாம். அப்புறம் அங்கேயே ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு பாப்பாவுக்கு அங்கே நிறையா 2-3 கேம் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணார். ஏன்னா இதோட ஊருக்கு போனாங்கனாக்கா வெளியில் எங்கேயுமே போக முடியாது. அதனால் சரி இன்றைக்கி ஃபுல்லாக பாப்பாவுக்கு சுற்றி காமிச்சிடலான்னு வெளியில் போயிட்டு ட்ரெயின், அப்புறம் சினிமா, ஹோட்டல், பர்ச்சேஸ்ன்னு ஒரே நாளில் பண்ணுறோம். செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா பாப்பா. எல்லா குழந்தைங்களுமே நான் பெற்றவங்களுக்கு ஒரு ஏஞ்சல் தான். ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்கவுங்க குழந்தைங்க ஏஞ்சலாக தான் இருப்பாங்க. அது மாதிரி தான் எங்கள் வீட்டு ஏஞ்சல். என்ன கேட்குறாலோ வாங்கி கொடுத்துருவோம். அவள் பார்த்தா போதும், அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாரு. இதுதான் கேட்கணுன்னே கிடையாது, பார்த்தாலே போதும். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. திடீர்னு நைட்டு 2 மணிக்கு ஹோட்டல் கூப்பிட்டா கூட அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டு கறி வாங்கி கொடுப்பாங்க. அவ்வளோ செல்லம். சரி இன்றைக்கி போவோம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக பர்ச்சேஸ் முடித்தாச்சு. அடுத்து கேம் விளாண்டு முடிச்சாச்சு. அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேஎஃப்சி அங்கே மேலேயே தான் இருக்குது மெரினா மாலில். அங்கேயே கேஎஃப்சி சாப்பிட்டுட்டு டைம் பாஸ் பண்ணோம். ஏன்னா மூவி 9:30க்கு தான். அதனால் அதை டைம் பாஸ் பண்ணோம். அந்த டைம் வந்தால் தான் நம்ம போக முடியும். அப்புறம் அங்கே சுற்றிட்டு இருந்தோம். சரி டைம் ஆகி போச்சுன்ட்டு உள்ளே போனாக்க சுமாராக தான் இருந்தது மூவி. ஏதோ பேர் பாண்டா 3யோ என்னமோ போட்டிருந்தது. அது வேண்டாம் அப்படின்னு பாப்பா அந்த மூவிக்கு தான் போகணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவிக்கு போனோம். ஏன் வந்தோங்கிற மாதிரி தான் இருந்தது. பயங்கர போரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு வெளியில் வந்தாச்சு. இப்போது போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.